ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டிஎன்ஏ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற என்னோட ஒப்பீனியன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசத்துக்கு மேலே ஆச்சு, இப்போ என்னடா ஒப்பீனியன் வந்திருக்கீங்கன்னு. ஆமா, இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் நான் சரியா இந்த படத்தை நோட் பண்ணல, அதாவது இந்த படத்தை நான் பார்க்காம விட்டுட்டேன். ஸோ லேட்டராக தான் ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்கவும் இந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதான் வந்து ரீசெண்டாக இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதான் வந்து அந்த படத்தை பார்த்துட்டேன். அதான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம், ஒப்பீனியன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து அதர்வா சார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை திருட்டு நடக்குது இல்லை, அதை பற்றி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி, இந்த படத்தோட ஸ்டோரி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளவுட் ஆர்கிடெக்ட் இருக்காரு, ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு கிளவுட் ஆர்கிடெக்ட். அவர் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு, தூக்க கணக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. அப்போ வந்து ஆம்புலன்ஸ் கொண்டு பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்ச ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்தனால அதை வந்து அவர் சமாளிச்சிடுறாரு. இந்த மாதிரி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தோன்னே இந்த மாதிரி எப்படி ஆச்சுன்னு கேட்டப்ப, இந்த மாதிரி நான் வந்தப்ப ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாங்க, யாருன்னு தெரியல அப்படின்றப்ப அவர் சொல்லி மழுப்பி அவரை காப்பாற்றிடுறாரு. அப்படி இருக்கப்ப அந்த அந்த ஆக்சிடென்ட் பண்ணார்ல, அவங்க குடும்பத்துல ஒரு குழந்தை மட்டும் தப்பிச்சிருச்சு. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை தான் அந்த வண்டியில போய்க்கு இருந்தாங்க. அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க இறந்துட்டாங்க, காப்பாற்ற முடியாதுட்டாங்க. ஸோ அந்த குழந்தை மட்டும் உயிரோடு இருக்கு, அந்த குழந்தைய மட்டும் அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்போ வந்து பேரலாக வந்து ஒரு குழந்தை வேணும்னு ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தை வந்து இறந்து போச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கின்றப்ப இவர் அந்த குழந்தைய கொடுக்குறாரு. அவர்கிட்ட கொடுத்தோன்னே அப்படியே கட் பண்ணி அந்த சீனை அப்படியே நிப்பாட்டுறாங்க. அப்படியே நிப்பாட்டுறப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து லவ் ஃபெயிலியரில் குடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் யாருக்கும் பிடிக்கல, சண்டை போட்டு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அப்போதான் வந்து அவருக்கு ஒரு இது தெரியுது, இந்த மாதிரி ஹீரோயின் அவங்க லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு அந்த ஃபீல். அதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரப்போ அவங்க தம்பிக்கு வந்து அலைன்ஸ் பார்க்க போது இவர் உள்ள வந்து எடுத்து விட்றாரு. இந்த மாதிரி ஓரா பேசி எடுத்து விட்டோன்னே அவர் வந்து இந்த மாதிரி உங்க மூத்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, அடுத்து வந்து ரெண்டாவது பையனை பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே இவர் வந்து ஃபர்ஸ்ட் பையனுக்கு பார்க்குறாரு, பொண்ணு பார்க்குறாரு. இவரும் வந்து ஹீரோ வந்து போய் அந்த தியானம் அந்த மாதிரி அந்த அந்த மறுவாழ்வு மையம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த குடிக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி போய் ஏதோ ஒரு இதில் போய் சென்டரில் போய் திரும்பி வந்துடுறாரு, மாறி வந்துடுறாரு. ஆனால் இவங்க அப்பா வந்து இன்னுமே வந்து இவர் மேலே வெறுப்பாக இருக்கிறனால இவனுக்கு எப்படியாவது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு லைஃப்பை பற்றியே கவலைப்படாமல் ஏனோ தானோ ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா இவனை பிடிச்சி இது பண்ணிடணும், கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அந்த ஃபீல்டில் இருக்காரு. அவங்க அம்மாவும் ஸ்டார்டிங்கில் வேணான்றாங்க. ஆனால் வந்து எனக்கு இவெல்லாம் பையன் இவன் தேவை கிடையாது, இவன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு ரெண்டாவது பையன் தான் முக்கியம், அவன் வாழ்க்கையை தான் நான் பார்க்கணும், இவன் வாழ்க்கை எனக்கு எப்படி போனாலும் எனக்கு கவலை கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இதாக பார்க்குறாரு. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டு போய் பொண்ணு பார்க்க வைக்கிறாங்க. பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இல்லை கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்தில் அவங்க சொந்தக்காரங்க, பொண்ணோட சொந்தக்காரங்களே வந்து இந்த பொண்ணு லூசுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு போய் வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்காங்களே, ஏன் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க அப்பா அமைதியாக இருக்கு. ஸோ அப்போ தான் புரியுது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதான் இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் வேணா விடுங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஃப்ரெண்டை கூட்டு போவார். ஆனால் வந்து ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டார், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களும் நல்லா லைஃப்லாம் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து குழந்தைய மாற்றி வச்சிருவாங்க. அவங்க குழந்தைக்கு பதில் வேற குழந்தைய மாற்றி வச்சிருவாங்க. மாற்றி வச்சதுக்கப்புறம் அவங்க ஹீரோயினுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கும், அதாவது ஒரு குறைபாடு, அந்த அந்த மாதிரி அந்த இது ஏதோ ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க, மெடிக்கல் டேர்ம்ல என்னமோ சொல்லுவாங்க. அந்த அந்த ப்ராப்ளம் இருக்கனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க குழந்தை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அது அவங்க குழந்தை இல்லைன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோடனே இந்த மாதிரி சொல்கிறாங்க, யாருமே நம்பலை. நம்மளால அப்புறம் ஹீரோக்கு மட்டும் கொஞ்சம் டவுட் வருது, எதுக்கும் செக் பண்ணி பார்க்கணும். போலீஸ்லாம் விட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. ஸோ வந்து போலீஸும் வந்து எந்த ப்ரூஃப் இல்லை, அதனால விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இன்னும் அவங்க அதை தான் சொல்கிறாங்க. ஹீரோக்கு வந்து டவுட் அதிகமாகுது. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கனாலும் ப்ரொசீஜர் படி எடுக்கணும்னா டைம் ஆகுன்றாங்க. ஸோ வந்து ப்ரைவேட்டில் ஒரு இதில் எடுத்தோம்னா வேகமாக எடுத்துடலான்ற மாதிரி ப்ரைவேட்டில் எடுக்கிறாங்க. ப்ரைவேட்டில் எடுத்து பார்த்தா டிஎன்ஏ மேட்ச் ஆகல. ஸோ அவர் குழந்தை இல்லைன்னு தெரிய வருது. ஸோ அதை ஹாஸ்பிட்டலில் போய் சொல்கிறாங்க, அவங்க இல்லைன்ற மாதிரி மழுப்புறாங்க. ஸோ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு வரும்போதும் அவங்க அப்படிதான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரைவேட்டில் எடுத்தாங்க, அது எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்ற மாதிரி அவங்க மழுப்பி தான் விடுறாங்க அதையுமே. அதுக்கப்புறம் கோர்ட் வந்து சீரியஸாக கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு போலீஸ் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணி ஒவ்வொருத்தராக தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறப்ப தான் அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே
இதாவே கிடைக்கல, இந்த குழந்தை இறந்து போயிருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு குழந்தையா தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்க குழந்தை கிடைக்கவே இல்லை, வேற ஒரு குழந்தை தான் இது வருது. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க கையில ஒரு குழந்தை இருக்கும், ஏன்னா குழந்தைய மாத்தி தான் வச்சாங்க, எடுத்து அவங்க குழந்தைய எடுத்துட்டு வேற குழந்தைய தான் வச்சாங்க. ஸோ இவங்க கையில இருக்க உண்மையான குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா பத்தி டீடைல்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடறாங்க. இப்போ வந்து என்னன்னா ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய இது தேடிக்கிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி குழந்தைய ஒவ்வொன்றா தேடிக்கிட்டே இருக்காங்கல்ல. அப்படி இருக்கப்ப ஒரு பாட்டி வந்து குழந்தைய வந்து கட்டப்பையில வச்சு தூக்கி போறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதாவது அவர்கிட்ட தான் தண்ணி வாங்கி குடிச்சிருப்பாங்க, குடிச்சிட்டு ஒரு கட்டப்பைய எடுத்துட்டு போவாங்க. அப்போ ஹீரோ தான் ஒரு கட்டப்பை எடுத்து கொடுப்பாங்க. அந்த கட்டப்பை வெயிட்டா இருக்கும், அதை பார்ப்பாரு. பார்த்துட்டு அந்த கட்டப்பையை பார்க்கும்போது அந்த கட்டப்பையில ஒரு கை மாதிரி தெரியும், குழந்தை கை தெரியும். ஸோ ஃபாலோ பண்ணி போவாரு. அவங்க வந்து இன்னொருத்தண்ட கொடுத்துருப்பாங்க, இன்னொருத்த வாங்கிட்டு போவான், அவனை ஃபாலோ பண்ணி இன்னொருத்தனை அவனை பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் விசாரிக்கும் போது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை இன்னும் நல்லா டீட்டெயிலாக விசாரிக்கும் போது அந்த போலீஸ் வந்து இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு நர்ஸு ட்வின்ஸ் போல இருக்கு, அதாவது ட்வின்ஸ்ன்றது தெரியாத போல இருக்கு யாருக்குமே. அதை வச்சு குழந்தைய மாத்திருப்பாங்க போல இருக்கு. அதை வந்து இவர் கண்டுபிடிச்சோன்னா அதை வச்சு விசாரிக்கும் போது ஒருத்தர் பேர் வெளியாகுது. அவர்கிட்ட போய் விசாரிக்கலாம்னு ஹீரோ போவார். அப்போ வந்து அவர் யாரை கொல்ல வருவாங்க, ஹீரோ காப்பாற்ற முயற்சி பண்ணுவாரு, ஆனால் காப்பாற்ற முடியாது, கொண்டுருவாங்க. கொண்டோடனே அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து அது வரைக்கும் விசாரிச்சவங்க எல்லாருமே வேலை சொன்னவனையும் நான் வேலை சொன்னவனையும் மட்டும் தான் தெரியும். அதாவது அவர் யாருக்கிட்ட வேலை சொன்னாரோ அவரையும், அவருக்கு யார் வேலை சொன்னாரு அவரை மட்டும்தான் அவருக்கு தெரியுது. அதுக்கு மேல இருக்கவங்களும் சரி, அதுக்கு கீழே இருக்கிறவங்களையும் சரி, அவங்களுக்குள்ளேயே யாருக்குமே அது தெரியல. ஏன்னா ஒருத்தர் அந்த இடத்துல இருந்து அந்த சீரியஸா இருக்காங்களா, வரிசையா இருக்காங்களா, ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் மாத்தி மாத்தி குழந்தைய மாத்தி போயிருக்காங்கல்ல, அதுல இருந்து ஒருத்தர் இடையில தூக்கிட்டா கூட இன்னொருத்தர் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் அந்த இது ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ வந்து இவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தைய வந்து கொன்னவனை கண்டுபிடிக்க போனா அவனை கொண்டுட்டாங்க. அவனை கொண்டது யாரு, அவனை கொல்ல வந்தாங்கல்ல அவங்க யாருன்னு போய் விசாரிக்கணும். ஒருத்தர தேடி கண்டுபிடிச்சு அவர் விசாரிக்க போவாரு. அவர் விசாரிக்கும் போதுதான் அவருக்கு தெரியுது, இந்த மாதிரி ஒரு டாக்டர், அதாவது கிளவுட் ஆர்கிடெக்ட்னு ஸ்டார்டிங்ல ஒருத்தர் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்போதான் ஒரு ஃபிளாஷ்பேக் கட்டுறாங்க, அந்த குழந்தைய வந்து ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இறந்தவங்களோட குழந்தை இன்னொருத்தருக்கு மாற்றி விட்டாருல, அப்படி மாற்றி விடுறப்ப அவர் வந்து நகை கொடுத்துருப்பாரு. ஸோ அதே பிஸ்னஸாக மாற்றலாம்னு சொல்லி இதே வேலையை பார்த்துட்டு இருந்து இதே வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கண்டுபிடிச்சோடனே இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு குழந்தை வச்சிருந்தாங்கல்ல, அந்த குழந்தைய அவரோட அப்பா அம்மாட்ட அந்த குழந்தை கொடுத்தாங்க. அந்த ஃபேமிலி வந்து ஒரு கோயிலுக்கு போறாங்க, இந்த வேண்டுதல் வச்சா நல்லாதுன்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. அவங்க கூட போகும்போது அந்த குழந்தையும் வந்து அதே கோயிலுக்கு வருது. அதாவது எப்படின்னா அந்த குழந்தைய தத்தெடுத்தாங்கல்ல, அவங்களே வந்து இன்னொருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அவரை கோயிலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்களும் பேரலா வராங்க, இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, ஒரே இடத்துல சாமி கும்பிட்றாங்க. அப்போ வந்து குழந்தை இவங்க கிட்ட வருது. அப்படி வரப்போ அந்த குழந்தைய பார்த்து அந்த மூஞ்சியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த இருக்காருல்ல, அந்த கிளவுட் ஆர்கிடெக்ட் இருக்காருல்ல, அவர் வேகமா அந்த குழந்தைய பிடிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா வந்து அவருக்கு அந்த ஒவ்வொரு குழந்தையும் தூக்கும் போது, ஒவ்வொரு குழந்தைய மாற்றி வைக்கும் போதும் அந்த அந்த குழந்தையோட டீட்டெயில், அந்த ஃபேமிலி எல்லாருமே அவர் அனலைஸ் பண்ணி தான் பண்ணுவார். ஸோ அவங்க ஃபேமிலி யாருன்னு அவருக்கு தெரியும். அதனால குழந்தைய தூக்கிட்டு போய் வேகமா கொடுத்துருவாரு. கொடுத்தோடனே அவங்க கார்ல ஏறி வேகமா அனுப்பி விடலான்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி வேமா வந்து ஹீரோ அதர்வா வந்து அந்த இடத்துல வந்துருவாரு. அதர்வா வந்தோடனே ஹீரோயின் வந்து அவர்கிட்ட சொல்லி அவர் சண்டை போட்டு அந்த குழந்தையெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அந்த கிளவுட் ஆர்கிடெக்டையும் அந்த ஒருத்தர் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கொள்ளுவார்ல, அவரே தானே கொள்ளுவார். ஸோ அவரோட பையனே வந்து அவனை கொண்டுட்டு கதையை முடிச்சிடறாங்க. ஓகேவா, ஸ்டோரி இவ்வளவுதான். இப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ எல்லாருமே இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து எந்த எக்ஸ்ட்ரா சீக்வன்ஸ் எதுவுமே இருக்காது. சண்டை இருக்கும், ஆனால் அந்த சண்டையும் கூட அந்த இடத்துல தேவைன்ற மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து ஓவரா போயிருக்காது. எல்லாருமே ஆக்டிங் வைஸ் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஓவரா எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படமே வந்து எந்த ஒரு ஹை மூமெண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹை மூமெண்ட்ல இருக்கு. அதாவது எப்படின்னா அந்த ஸ்டோரியை வச்சு தான் அந்த ஹை மூமெண்ட் கொடுக்குறாங்க. சும்மா வந்து போய் ஹீரோ போய் மாஸ் பிஜிஎம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஹை மூமெண்ட்னா அந்த ஸ்டோரியை வச்சு ஒரு ஹை மூமெண்ட்டாக கொடுக்குறாங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா மியூசிக்குமே ஓகேவாக தான் இருந்துச்சு. மியூசிக்கில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. படத்துக்கு தேவையான அளவுக்கு படத்தோட படமாக போயிடுச்சு. ப்ளஸ் அடுத்து வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து
அவங்க அப்பா கேரக்டர் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. அவர் கேரக்டர்ல நடிச்சிருந்தவர் நல்லா நடிச்சிருந்தாரு, நான் அவரை பத்தி எதுவுமே சொல்லல. அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் பையன் தப்பு தான் பண்றாரு, அவர் ஒரு பிரச்சனையில இருக்காரு, தப்பு பண்றாரு, ஓகே. ஆனா அவர் வந்து எப்படி போனாலும் எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு என்னன்னு எப்படி இவர் ஒரு டெசிஷன் எடுப்பாரு? உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி அவர் அவர் ஒரு பொண்ணை பாக்குறப்ப அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனநல குறைபாடு இருக்குன்னு தெரியுது. அவங்க ஏழை குடும்பம், இவருக்கு கொஞ்சம் வெல் செட்டிலான ஃபேமிலி. இப்போ வந்து ஒரு வெல் செட்டில் ஃபேமிலி எப்படி பொண்ணு பார்ப்பாங்க? பணம்ன்றதை விட்டுருங்க. பணம்ன்றது வந்து அவங்க பணக்காரங்களா பாக்குறாங்களா, இல்லாட்டி ஏழை பொண்ணா பாக்குறாங்களா, இல்லாட்டி லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பணத்தை வந்து விட்டுருங்க, அது ரெண்டாவது பட்சம். ஒரு பொண்ணுனா நல்ல பொண்ணா, எந்த பிரச்சனையும் இல்ல நல்ல நல்ல பொண்ணு தானே, இந்த மாதிரி அந்த மாதிரி பார்ப்பாங்களா இல்லையா? இவர் வந்து அது தெரியுது இவருக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து மனநல குறைபாடு இருக்குன்றது தெரிஞ்சுமே, குறைபாடுனா பெருசெல்லாம் கிடையாது, நார்மலா தான் அவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு பெருசாலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க, மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அது அவருக்கு தெரிஞ்சுமே அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது அவங்க அம்மா கூட சொல்லுவாங்க, இது நீங்க வேணும்னு பண்றீங்க, இது வேணாம், அவனும் நம்ம பையன் தான், அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு இவன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு ரெண்டாவது பையன் அவன் தான், அவன் வாழ்க்கை எனக்கு முக்கியம், அவனுக்கு தான் நான் பார்ப்பேன், இவன் எனக்கு எப்படி இது என்ன ஒரு இது, அது வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து அவன் தப்பு பண்ணிட்டான், அதுக்கு நீ தண்டனை கொடு, ஓகே. அதுக்காக அவன் லைஃப் லாங் அவன் கஷ்டப்படணுன்ற மாதிரி நீ டிசிஷன் எடுக்கக்கூடாது இல்லை, அது தப்பு இல்லை. வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீரோ நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் லைஃபே மாறிச்சு. அவர் லைஃப் உண்மையிலே அதுக்கப்புறம் தான் நல்லா இருந்துச்சு. அந்த ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் லைஃபே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த பிரச்சனையை தவிர்த்து அவங்க லைஃப் நல்லா தான் இருந்துச்சு. அவர் லைஃப் நல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே ஒரு இன்டென்ஷன் அந்த இடத்துல தப்பு தானே. அவர் லைஃப் நல்லா இருக்குன்றதுக்காக நீங்க வந்து இன்டென்ஷனலா தானே அது பண்ணீங்க. அவன் நல்லா இருக்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல தானே அதை பண்ணிருக்கீங்க. அவன் லைஃப் இப்போ நீங்க அப்ப தப்பு பண்ணாலுமே, தப்பா ஒரு விஷயத்த நீங்க வந்து அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலுமே அது கூட அவன் லைஃப் கரெக்டா மாறிடுச்சு, கரெக்டானதா இருந்திருக்கு. நீங்க தவறா பண்ணது கூட அவன் லைஃப் கரெக்டா மாறிடுச்சுனாலுமே, அந்த தப்பா பண்ணது தெரியாம இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அது இன்டென்ஷனலா இருந்துச்சுன்னா அவனுக்கு என்னாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன, அவன் லைஃப் ஃபுல்லா கஷ்டப்படுவானு அப்படிங்க யோசிச்சிருக்கணும். என்னதான் இப்போ அவன் லைஃப் வந்து கரெக்டா பெட்டரா சூப்பரா வந்துட்டாலும், என்னதான் வந்து நீங்க சரியா பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி லைஃப் அவனுக்கு கிடைச்சிருக்காது தான். இருந்தாலும் இன்டென்ஷனலா அது பண்ணது தப்பு தானே. ஆரம்பத்துல அவன் லைஃப் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஒருவேளை நீ இப்படி பண்ணது அவன் லைஃபே கஷ்டமா மாத்தி இருந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? ஓகே, இது கொஞ்சம் தப்பான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மென்ஷன் பண்றதுக்காக சொன்னேன். மற்றபடி படத்துல வந்து எந்த குறையும் இல்லை, எந்த இடத்துலையுமே லேக் எதுவுமே கிடையாது. படத்தோட டைமிங் வந்து 2 hours 18 minutes தான். ரன் டைம் நீட்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து இதுக்கு மேலே போனால் போர் அடிச்சு போயிடும். படம் நீட்டா ஓரளவுக்கு கரெக்டா வச்சிருந்தாங்க, தேவையான அளவுக்கு கரெக்டா வச்சிருந்தாங்க. உண்மையில படம் பார்க்கறதுக்கு அருமையா இருந்துச்சு. இந்த படத்தை எப்படா தியேட்டர்ல மிஸ் பண்ணேன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹை மூமெண்ட்லாம் தியேட்டர்ல போய் பார்த்துருந்தோம்னா உண்மையிலேயே சூப்பரா இருந்திருக்கும். சரி, ஓகே. இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க, உண்மையிலேயே படம் சூப்பரா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.